டேய், அன்னைக்கு மாமா கிட்ட 30,000 ரூபாய் பணம் வாங்கினல, அது எப்பதாண்டா திருப்பி கொடுப்ப? மாமா வேற என்னை கேட்டுட்டே இருக்காரு. அக்கா, இப்போதைக்கு என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லைக்கா. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் எத்தனை நாள் தாண்டா இதே சொல்லிட்டு இருக்க போற? பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்க தெரியாதா? வாங்கும் போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சு வாங்க தெரியுதுல, கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதா? இல்லைங்க, கையில் இந்த காசுலாம் செலவாயிருச்சு. அவர் வேலை பார்த்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றோம். அட, எங்களுக்குலாம் செலவு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் செலவு இருக்கா? பணத்தை வாங்குறோமே, அதை கேட்கறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற அறிவு இல்லை. பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு இப்படி கூச்சமே இல்லாம வந்து காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சீ, தம்பி ஆச்சேன்னு பணத்தை எடுத்து கொடுத்தல்ல, அவன் புத்தியை காட்டிட்டல்ல. நிறுத்துங்க, நானும் பார்த்துட்டு இருக்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கௌசி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க சும்மா இருங்க. அன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா உங்க புருஷன் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. அக்கா, மாமாக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? வண்டியில போகும்போது மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணணும்னா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ன்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. 2 லட்சம் ரூபாயா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு இப்ப என்னக்கா பண்றது? என்னங்க, இதை வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா, பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்கு. நான் அதையும் சேர்த்து எடுத்து வந்துடுறேன். ரொம்ப நன்றி கௌஷி. ஏங்க, அவர் உயிர் தாங்க முக்கியம். ஏங்க, இந்த நகையும் பேங்க்ல வச்சுட்டு மொத்தமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா. அன்னைக்கு நாங்க கொடுத்த காசை இன்னைக்கு வரைக்கும் திரும்பி கேட்டிருப்போமா? நீங்க கேட்காமலே பணத்தை தூக்கி கொடுத்தாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. கௌசி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா, நீ என் சூழ்நிலையை புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். பரவாயில்ல, விடுக்கா. என்ன 2 நாள் எப்படியாவது உன் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். இல்ல, நான் அப்படி சொல்ல வரலடா. நீ எதுவும் சொல்ல வேணாம்க்கா. அக்காங்கிற உரிமையில தான் உன்கிட்ட பணம் கேட்டு வந்தேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சுக்கா. என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க கிட்ட போய் கையேந்தி மட்டும் நின்றக்கூடாதுன்னு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும்க்கா, உங்க அக்காவுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தாண்டா பார்த்துக்கணும், அவள் வேற வீட்டில் போய் வாழ போறவன்னு. என்கிட்ட சொன்ன மாதிரி அம்மா உன்கிட்ட சொல்லாததுனாலே என்னமோ உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தம்பின்னு ஒருத்தர் இருக்குங்கிறதே மறந்துட்டல்ல. கஷ்டத்துல உதவுறதுக்கு தான்க்கா சொந்தம் எல்லாம். என்ன மன்னிச்சிடுற, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நீ என்ன இல்லாததையாக்கா சொல்லிட்ட? என்னதான் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இல்லைன்னா அவங்க வீட்டு நாய் கூட நம்மளை மதிக்காதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. வா கௌசி, போலாம்.